சமைச்சிட்டு இருக்கேங்க. இந்த காலத்திலேயே நாங்கள் விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி உங்களை மாதிரியான ஆட்கள் இந்த காலத்துலேயுமா? இந்த காலத்துலேயுமா சொல்லி தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாரம்பரியம்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டோங்க. அந்த காலத்தில் நம்ம தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டது உணவாக இல்லாமல் அவங்க உடலை தாங்கி பிடிச்ச உரமாகவே இருந்திருக்குங்க. அவங்க சமைக்கும்போது பொரிக்கலை வேக வச்சாங்க. என்ன வேணும்னா எள்ளையும் கடலையையும் செக்கில் போட்டு ஆட்டி சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயை பயன்படுத்தினாங்க. அதனால தான் அவங்க 90 வயசுலேயும் குச்சி உணாமல் ஸ்டெடியாக நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. அன்னைக்கு உணவே மருதாக இருந்துச்சுங்க. ஓ, இதில் இவ்வளோ இருக்காங்க. சரி மைக்குக்காரரே, உங்களுக்கு என்ன வயசாகுது? தாத்தாவோட அப்பாவுக்கு 90 வயசாகுது. அவரே ஸ்டெடியாக நடக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி காலை வச்சுட்டு நடக்கிறீங்களா? அதான் கேட்டேன்.